ஒரு வழியா செயல இருந்து வந்தாச்சு. என்ன கொசு கடி, உள்ள படுக்க முடியுதா? கையெல்லாம் கடிச்சு கடிச்சு வீங்கி வச்சிருது. இந்த கொசு கழுத ஒரே இடத்துல கடிக்கி, வேற இடத்துல கடிக்கலாம்ல? கடிச்ச இடத்துலயே கடிச்சு கடிச்சு கையெல்லாம் வீங்கி போயிருது. வீட்டுல போய் நல்லா படுத்து தூக்கத்தை போட்டா தான் சரியா வரும். மச்சான், அங்க பாத்தியா? என்னத்த பார்க்க மாப்பிள? எதிர்த்தாப்புல ஒரு கிளவி தானே வருது. நம்மளே குடிக்க துட்டு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கிளவிய பார்த்து என்ன செய்ய? கிளவிய பார்க்காத மச்சான், கிளவி கழுத்துல கிடக்கிற தங்க செயினை பாரு, எப்படி பளபளன்னு மின்னுது பாரு. அட ஆமா மாப்பிள, என் கண்ணுக்கு கூட தெரியலையே, நீ டக்குன்னு பாத்துட்டியே. மச்சான், இந்த செயினை ஆட்டையே போட்டோன்னா ஒரு வாரத்துக்கு நல்லா குடிக்கலாம். என்ன மாப்பிள, கிளவி நம்ம ஊர் கிளவியால இருக்கு, போய் போட்டு கொடுத்துருவாள்ல. ஊரெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது மச்சான். நம்மளுக்கு இப்ப குடிக்க துட்டு வேணும்ல, இந்த செயினை புடுங்கித்தான் ஆகணும். மாப்பிள கிளவி கிட்ட வருது. என்ன பாட்டியம்மா, சௌக்கியமா? என்ன கிளவி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கை நீளுது? நானே 2 நாளா செயல்ல கொசு கடிக்குள்ள கடந்துட்டு கடுப்புல வந்துகிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து சௌக்கியமானு கேட்க? மச்சான், என்ன இந்த கிளவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? செயினை பிடிச்சி இழு. இரு மாப்பிள, இந்த கிளவி என்னைய அடிச்சுட்டா பாத்தியா? இவளை சும்மா விடலாமா? இவளை ஒரு அடி அடிச்சாதான் எனக்கு ஆத்திரம் தீரும். இன்னைக்கு இவளை ஒரு அடி அடிச்சுட்டு பிறகு செயினை பிடிங்கிட்டு ஓடுவோம். இரு கிளவி, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. நீ என்னல பண்ணுது? நான் இப்போ உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. ஏன் பைத்தியம் முடிச்ச கிளவி, என்னைய விடு. எதுக்கு முடிய பிடிச்ச ஆயுத? நானே ஜெயில கடந்துகிட்டு தவிச்சு போய் வந்திருக்கேன். பெத்த பிள்ளை சாமீன் எடுக்க வரலையே, எவனோ ஒரு பிச்சைக்காரன் வந்து சாமீன் எடுத்தானேன்னு கோவத்துல வந்துகிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து சௌக்கியமானு கேட்க? மாப்பிள, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க? இந்த கிளவிட்டு இருந்து என்னை காப்பாத்து. சரி மச்சான், வந்து காப்பாத்துவேன். எல்லாம் குரங்கு பையல, குரங்கு பிறவியா இருப்ப போல எதுக்குல மேல வந்து தொங்கிட்டு கிடக்க? கிளவி, உன் கழுத்துல இருக்கிற செயின் எனக்கு வேணும், ஒழுங்கா கொடுத்துரு. எல்லாம் கழுத்துல கடந்து தொங்காத, சொன்ன கேளு, கீழே இறங்கு. இரு கிளவி, இன்னைக்கு உன் காலை வாரி விட்டு உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பாரு. ஏன் பாதியில போவான், கீழே இழுத்து போட்டானுங்களே. மாப்பிள, கிளவி கழுத்துல இருந்து செயினை புடுங்கு. சரி மச்சான். மச்சான் இங்க பாரு, செயினை புடுங்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்பிள, வா போவோம். கொள்ளையில போறவன் அடிச்சு போட்டுட்டு செயினை புடுங்கிட்டு போயிட்டானே. எல்லாம் பாவி பயிலுகளே, செயினை கொடுத்துட்டு போங்களே. மனுஷன் அவன் குடிக்க துட்டு இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் கழுத்துல செயினை போட்டு மினுக்கிட்டாளே இதா. அட பாவிகளா. தம்பி, டீயை குடிக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? இருக்கா, குடிக்கேன். சூடா இருக்குல்ல? அப்படியே தம்பி, சூடா இருக்காக்கும். மருமவளே, ஆத்தி கொடுத்தா என்ன? பரவாயில்லக்கா, இருக்கட்டும், அதே ஆறிரும். மருமவ எப்போ வருவாரு? அவன் கிடக்கான் தம்பி. அவன் எப்போ வருவானோ? அவன் வேலையை முடிச்சிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு வருவான். எப்போ வருவானோ டைம்லாம் சொல்ல முடியாது. அப்படியாக்கா, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லல, இப்ப வந்துருவான். மருமவளே, என்ன பாத்துக்கிட்டே நிக்க? நிக்காம வேற என்ன செய்யணும்? தம்பி வந்திருக்காளடி, நீ சும்மா பாத்துக்கிட்டு நிக்கலாமா? போய் கோழி அடிச்சு குழம்பு வை, நல்ல நாட்டுக்கோழியை பிடிச்சி குழம்பு வை. என்ன குழம்பு வச்சு பொரிச்சு சுட சுட கொண்டு வந்து கொடு. என் தம்பி நல்லா ஆசையா சாப்பிடுவான். எத்தே, கடையில எல்லாம் நாட்டுக்கோழியை விற்க மாட்டேங்காங்கத்தே. நான் எந்த கடையில போய் வாங்க? மருமவளே, கடையில நாட்டுக்கோழி கிடைக்கலன்னா என்ன? பக்கத்து வீட்டுல தான் நிறைய அலையுதுல, போய் ஆட்டையை போட்டு கொண்டு வந்து குழம்பு வை. என்னது, பக்கத்து வீட்டுல போய் கோழியை ஆட்டையை போட்டுட்டு வந்து குழம்பு வைக்கணுமா? ஆமா மருமவளே, என் தம்பிக்கு இல்லாத கோழியா? போய் எடுத்துட்டு வா சீக்கிரம், தெரியாம களவான்ட்டு வா. களவாங்கணுமா? சரித்தே, போறேன். இந்த கிளவி தனியா கிடக்கும் போதே தலைகீழ ஆடும். இப்ப தம்பியை வேற கூட்டிட்டு வந்து வச்சிருக்கே. வந்த அன்னைக்கு ஆட்டைப்பொடி கோழிய பிடிங்க. இன்னும் என்ன என்னெல்லாம் பாடுபடுத்த போதோ தெரியலையே. கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. என்னது கொக்கரக்கோவா? கொக்கரக்கோ போ. அது என் தம்பி தான் மருமவளே, அவன் பேரு கோழி முருகன். கோழி முருகனா? கோழி நிறைய வளர்ப்பாரோ? இல்ல மருமவளே, கோழிக்கறி நிறைய திம்பான். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே சொர்க்கம். அட கடவுளே, ஒரு பாட்டு பாடுனா கூட அதுல ராணின்ல வருது. இது சரிப்படாது, நம்ம பாட்டு பாட வேண்டாம், பேசாம டிவியை மட்டும் பார்ப்போம். என்னது இது, கொஞ்ச நேரம் சன் மியூசிக்ல பாட்டு பார்ப்போம்னு வந்தா அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. சரி, நம்ம நைஸா ஓடிடுவோம். எல விஜய், வந்துட்டு எங்க ஓட பார்க்க? ஒன்னும் இல்லப்பா, தூங்க போறேன். சார், இங்க வந்து கொஞ்சம் உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும். என்ன இவர் திடீர்னு பேசணுங்காரு? என்ன பேச போறாரு? சொல்லுங்க ஃபாதர். ஏல, நான் என்ன சர்ச்சிலேயே வேலை பார்க்கேன்? ஃபாதருங்க, ஒழுங்கா அப்பான்னு கூப்பிடு. நான் அப்பா, சரியா? ஒரு ஊர் தலைவர். நான் ஒன்னும் சர்ச்சு ஃபாதர் கிடையாது, அப்பான்னு தான் கூப்பிடணும். சரிப்பா, அதை சொல்லதான் கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? ஏன் துறை உட்காந்து பேச மாட்டீரோ? எதுவும் விஷயம் இருந்தாதான் கூப்பிட்டு பேசணுமோ? அப்படிலாம் இல்லப்பா, சொல்லுங்கப்பா. ஏதோ கூப்பிட்டீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். கோயில் திருவிழால என்ன நடந்துச்சு? என்னப்பா இது, மொட்டையா கேட்டா எப்படி? நிறைய ஆட்கள் நடந்தாங்க. ஆடு மாடு கோழி பன்னி கூட நடந்துச்சுப்பா. நீங்க எதை பத்தி கேக்கீங்க?
காமெடி பண்ணுதேங்கிற பேர்ல இப்படி எல்லாம் கிறுக்குத்தனமா ஏதாவது கேனத்தனமா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எப்பா நீங்க சொல்றது ஒன்னும் புரியலப்பா. எதை பத்தி கேக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்லுதேன். கோயில்ல இந்த இளிச்சக்கா மகா கூட உனக்கு என்ன பேச்சு? என்னது இளிச்சக்கா மகளா? யார் அது? ஏல, இளிச்சக்கா மகளை உனக்கு தெரியாதோ? இளிச்சக்கா மகா ஒரு பிள்ளை ஆம்பளை பையன் மாதிரி பாப் கட்டிங் வச்சுக்கிட்டு முடிய வச்சுக்கிட்டு அலையுமே, சுடிதார் போட்டுக்கிட்டு, அந்த பிள்ளையத்தான் சொல்லுதேன். ஆமா, ஆம்பளை பிள்ளை மாதிரி முடி வச்சுக்கிட்டு அலையுமே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை அமைதியான பிள்ளையாச்சே, அந்த பிள்ளையவா சொல்லுதீங்க? அந்த பிள்ளைதான்ல, அந்த பிள்ளைய பத்தி தான் பேசுதேன். அந்த பிள்ளை கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? எப்பா நீங்க ஏதோ தெரியாம சொல்லுதீங்கன்னு நினைக்கேன். அந்த பிள்ளை கூட போய் நான் ஏன் பேச போறேன்? ஏல, பேசாம தான் அந்த பிள்ளைக்கு வளையல் வாங்கி கொடுத்தியோ? பெத்தவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது, எதுனாலும் உண்மையை சொல்லிரு, சரியா? வளையல் வாங்கி கொடுத்துருக்க, அந்த பிள்ளைகிட்ட நான் எங்க பேசினேங்க, என்ன போய் சொல்லுதியோ? எப்பா அந்த பிள்ளை நல்ல ட்ரெஸ் அழகா போட்டு வந்துச்சுப்பா. அது வளையலே இல்லாம வெறும் மொட்டை கையா கிடந்துச்சு. அதனால ஐயோ பாவமேன்னு ஒரு வளையல் வாங்கி கொடுத்தேன். அவங்க அம்மா வேற இட்லி கடையெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்காங்கல்ல. சரி கஷ்டப்பட்ட குடும்பமாச்சே, ஒரு வளையல் வாங்கி கொடுத்தா தப்பா? ஏன் வளையல் வாங்கி கொடுக்க அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா இல்லையோ? அவங்க அம்மா வாங்கி கொடுக்காம நீ வாங்கி கொடுத்துருவியோ? வயசு பிள்ளைக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லையா? ஆமாப்பா, நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது, தப்புதான்ப்பா. சரி, வளையல் வாங்கி கொடுத்த ரைட்டு. அந்த பிள்ளை கூட அங்கனே இங்கனே நின்று பேசிக்கிட்டு அழைதியாம்ல. காலேஜுக்கு போற வழி வார வழி பஸ் ஸ்டாண்டு எங்கேயும் விடுறது கிடையாதாமே. அந்த பிள்ளை எங்கனையாவது வழி மறிச்சு மறிச்சு பேசிக்கிட்டு இருக்கியாமே. எவ்வளோ ஊர்க்காரி தான் வந்து வசமா அப்பாட்ட வத்தி வச்சுட்டு போயிருக்கா. அதனாலதான் இவர் கூப்பிட்டு வச்சு கேட்காரு. என்னல, என்ன பதில் சொல்லலான்னு யோசிக்கியோ? ஏப்பா உண்மையை சொல்றதுக்கு நான் ஏன்பா யோசிக்க போறேன்? நான் ஒரு தப்பும் பண்ணலையே. படிச்சு முடிச்சோமா, ஒரு நல்ல வேலைக்கு போனோமா, குடும்பத்தை பார்த்தோமா, வாழ்க்கையை பார்த்தோமான்னு இருக்கணும். இப்படி பொம்பளை பிள்ளைங்க பின்னாலெல்லாம் சுத்திக்கிட்டு அலைஞ்சின்னா வாழ்க்கை நல்லா இருக்காது, பார்த்துக்கோ. ஏப்பா நான் பொம்பளை பிள்ளைங்க பின்னாலெல்லாம் அலையலப்பா. தெரியாம அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டேன். இனிமே பேச மாட்டேன்ப்பா. ஏல, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நீ பாட்டுக்கு பேசுன வந்த, உனக்கு நல்ல வாலிப சோறுல பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிருவ. அந்த பிள்ளைக்கு தானே கஷ்டம். நாளை பின்ன அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க யாராவது வராங்கன்னு வச்சுக்கோ, ஊருக்குள்ள 4 பேர்கிட்ட விசாரிப்பாங்கல்ல இந்த பிள்ளை எப்படின்னு. அப்போ ஊருக்காரங்க யாராவது ஒன்று கிடக்க ஒன்று சொன்னா என்ன ஆகும்? இந்த பிள்ளையா அங்க நின்று தலைவர் மகன் கூட பேசிக்கிட்டு இருக்கும், இங்க நின்று இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும். அப்படி ஏதாவது சொன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா? தப்புதான்ப்பா, இனிமே அப்படி செய்ய மாட்டேன்ப்பா. ஞாபகம் இருக்கட்டும். இன்னுமே அங்கன நின்று பேசினா இங்கன நின்று பேசினான்னு என் காதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வந்தா நல்லா இருக்காது, பார்த்துக்கோ. சரிப்பா. சரில, போய் தூங்கு போ. நல்ல வேலை இதோட விட்டுட்டாரு. அதுக்குன்னு நந்தினிகிட்ட பேசாம இருக்க முடியுமா? பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க மனசை பத்தி தெரியாதா? இந்த வயசுல காதல் வரத்தான் செய்யும். சரி என்ன செய்ய, இந்த பையன் வேலை கிடைக்காம சுத்திக்கிட்டு அலைதான். இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும். அந்த பிள்ளை இப்பதான் காலேஜ் சேர்ந்துருக்கு. காலேஜ் நல்லபடியா படிச்சு முடிச்சு அந்த பிள்ளையும் ஒரு நல்ல வேலைக்கு போட்டும். அவங்க அம்மாவும் பாவும் கஷ்டப்படுதாகல்ல, அதனால கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரட்டும். பிறகு பார்ப்போம். அதுக்கு பிறகு 2 பேரும் காதலிச்சாங்கன்னா என்ன ஏதுன்னு பேசி கல்யாணத்தை முடிப்போம். அடியே மருமவளே, ராமு வர நேரம் ஆயிட்டுல, காப்பி கிப்பி போட்டு வச்சா என்ன? காப்பி தானத்தே, இந்தா போய் போடுதேன். வேண்டாம் வேண்டாம், நீ மத்தியானம் சோறு பொங்கன கதை மாதிரி ஆயிர போகுது. நானே போய் போட்டு தொலைக்க. எத்தே, ஏதோ ஒரு நேரம் அப்படி ஆயிட்டு அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டா எப்படி? நான் நல்ல காப்பி போடுவேன் தே, என்னை போட விடுங்க. அப்படியா மருமவளே, அப்ப நான் காப்பி எப்படி போடணும்னு நீ சொல்லு. நீ சொல்றத வச்சு நீ காப்பி போடவா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுதேன். சரித்தே, சொல்லுதேன். முதல்ல மறக்காம அடுப்பு பற்ற வைக்கணும். கரெக்ட். பிறகு என்ன செய்யணும்? எத்தே, ஒரு குக்கர்ல பாலை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி சீனி காப்பித்தூள் எல்லாம் போட்டு குக்கரை மூடி விசில போட்டு அடுப்பில் வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கமன்னு 3 விசில் வந்தோடனே காப்பி ரெடி ஆயிரும் தே. காப்பி போடுறது எவ்வளோ ஈஸி தெரியுமா? அடியே என்னடி சொல்லுத? காப்பியை குக்கர்ல போட்டு 3 விசில் வைக்கணுமா? ஆமத்தே, எனக்கு வேணா சோறு பொங்க தெரியாம மீன் குழம்பு வைக்க தெரியாம இருக்கலாம். ஆனா காப்பி நான் சூப்பரா போடுவேன் தெரியுமா? காப்பி ஒரு நாள் குடிச்சு பாக்கீங்களா? நான் போட்டு தரேன். நீ சொல்லும் போதே தெரியுதுடி நீ எவ்வளவு நல்ல காப்பி போடுவேன்னு. காப்பி மட்டும் இல்லத்தே, இன்னும் என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கேன் தெரியுமா? எடுத்து விடட்டா? போதும் தாயே போதும், நீ எடுத்து விட்டதே போதும். நீ நல்லா படுத்து தூங்கு. காலையில 11 மணி இல்ல 12 மணிக்கு கூட எந்திரி. அத்தை உனக்கு சோறு காப்பி எல்லாம் தாரேன். நல்லா தின்னுட்டு தூங்கு, இல்லைன்னா வெளியே போய் சுத்தப்போ. சரியா? நீ வீட்டுல மகாராணி மாதிரி இரு. ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். எல்லா வேலையும் நானே பாத்துக்கிடுதேன். எத்தை, என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? இனிமே தினம் நானே சமைக்கலான்னு இருக்கேன் தே. அட கொடுமையே, இவ என்னை கொள்ளாம விட மாட்டா போல. நெட்டம்மா நான் வந்துட்டேன். என்ன மவனே, வரும்போதே வாயெல்லாம் பல்லா வார.
ஆமா சித்தி, நெட்டமா சமைக்க ஆரம்பிச்சிட்டால, அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சிரிச்சுக்கிட்டே வாரேன். ஆமா ஆமா, சந்தோஷப்பட வேண்டியதுதான். சித்தி, மத்தியானம் நெட்டமா வச்ச மீன் குழம்பு இருக்கா? எனக்கு ரொம்ப பசிக்கு, கொஞ்சம் சோறு போட்டு தாங்களேன். மத்தியானம் சாப்பிட்ட சோறு சாப்பாடு டேஸ்ட் இன்னும் நாக்கிலேயே நிக்கி சித்தி. இன்னொரு தடவை சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு தட்டுல சோறு போட்டு தாரீங்களா? என்கிட்ட ஏன்பா கேட்க? உன் பொண்டாட்டி தானே சோறு பொங்கி கொடுத்தா, இப்பவும் அவட்டையே கேளு, அவளே நல்லா சமாளிப்பா. நெட்ட பாப்பா, சோறு வச்சு கொண்டு வரியாம்மா? என்னது, இந்த மனுஷனுக்கு மத்தியானம் தின்னது போதாதுன்னு ராத்திரியும் மீன் குழம்பு வச்சு சோறு வேணுமா? மத்தியானம் கடை இருந்துச்சு, சன்னல் வழியே ஏறி குதிச்சு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போ எந்த கடையில் மீன் குழம்பும் சோறும் தருவான்? என்ன நெட்டம்மா, உன் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சோண்டு சோறு வச்சு தர மாட்டியா? ராமு, என் மீன் குழம்பு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு மீன் குழம்பு வச்சு சோறு தரணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் என்ன செய்ய, மத்தியானம் குழம்பு நல்லா இருந்துச்சா? நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன் ராமு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இருந்தாலும் எனக்கு வயிறு சரியில்லை, நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். அத்தை இருக்காக பார்த்தீங்களா, மீன் குழம்பு சூப்பராக இருக்கு மருமவளேன்னு சொல்லி மீன் குழம்பு சட்டிக்குள்ளேயே சோத்தை அள்ளி போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி வலிச்சு 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 அவ்வளோத்தையும் தின்னுட்டாக ராமு. சட்டியை பார்த்தா கழுவுன சட்டி மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன செய்யணும், லேசாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சிருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் காலி. என்னது, இவன் வச்ச மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு நான் சட்டியை வலிச்சு வலிச்சு தின்னனா?